Hey guys, welcome back to the channel Rami's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல புது வீடியோ என்னன்னு பார்த்தலாமா? சிம்பிளான லைட்டான 10 to 20 மினிட்ஸ் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் கூட சொல்லலாங்க. அது அப்படி என்னடா ரெசிபின்னு பார்த்துட்டா இடியாப்பமும் முட்டை கிரேவிங்க. ஃபஸ்ட்டு முட்டை கிரேவிக்கு தேவையான 4 முட்டையை துவைச்சி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாச்சு, அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க, வீட்டில் செய்யல. அதனால் ரோஸ்ட்லாம் பண்ணாமல் வெறும் ஹாட் வாட்டர் சால்ட் போட்டு ஸ்பூன் வச்சு கிண்டி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு கை போட்டு நல்லா ரொம்ப தண்ணி மாவாகக்கூடாது, இந்த சப்பாத்தி மாவுலலாம் ஆகக்கூடாது, லைட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இடியாப்ப பாத்திரத்தில் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இடியாப்பம் புழிஞ்சு விட்டு முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக வந்தது. என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷு. ஃபுல்லு தேங்காய் பால் செஞ்சதுனால இன்னும் ஹெல்த்தியாக வேறு இருக்கும். காரம் இல்லாமல் வெறும் பெப்பர் மட்டும், பெப்பர் லைட்டாக கரம் மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதை போட்டு செஞ்சு கொடுக்குற ரெசிபிங்க. ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். நைட்டில் ஸ்டொமக் அப்செட் எதுவும் வராமல் ஈஸியாக சூப்பராக செய்யலாங்க. செய்யறதுக்கும் ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் கண்டிப்பாக வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்தை நல்லா புழிஞ்சிட்டு தட்டில் போட்டு வெறும் இட்லி குண்டானே போட்டு மூடி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக லேயராக வந்துங்க. இன்னும் இடியாப்ப பாத்திரம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வரும். நெக்ஸ்ட் வீக்குள்ளே இடியாப்ப பாத்திரத்துக்கு ஒரு ஆட்டையை போட்டு முடிச்சிடலாம். பாருங்க இது மாதிரி இதை சேவையாக கூட செஞ்சு சாப்பிடலாம். சேவை நெக்ஸ்ட் ரெசிபியை நான் போடுறேன். இப்போ வெறும் இடியாப்பம் முட்டை கிரேவி மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பெஸ்ட் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லிடலாம். இடியாப்பம் சுட சுட ரெடி ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் முட்டை கிரேவி பண்ணலாம். ஒரு தேங்காய் பால் முட்டை கிரேவி பண்ணிடலாம். இடியாப்பமும் தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்லாம். எங்கள் ஸ்வீட் சாப்பிடாத ஆளுங்க இருக்காங்களா, அவங்களுக்கு முட்டை கிரேவியாக பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமான ஒரு 4 முட்டை தான் போட்டு கொஞ்சமான குவான்டிட்டியை பண்ணுறதுனால கொஞ்சமாகவே பண்ணிக்கிறேங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா. குழந்தைங்க இருந்ததுனால நீட்டாக போட்டு 2 காரம் இல்லைங்க சரியா, அதனால 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப சின்ன தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் பண்ணி போட வேண்டாம், நீட்டாக கட் பண்ணி போட்டால் அந்த தேங்காய் பாலை வேகும் போது அதோட ஃபுல் சூப் அரோமா செம்மையாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு சாப்பிடாதவங்க கூட அது விரும்பி சாப்பிடுவாங்க, நான் எதிர்பார்க்குறேன். அது நல்லா வதக்கிட்டு இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் ஜஸ்ட் ரொம்பலாம் வதங்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் மூடி போட்டு வதக்கிட்டு தேங்காய் பால் அரைச்சிக்கணும் இல்லையா, அதில் லாஸ்ட்டு பாலாக இருக்கிறது அந்த பால் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதை லாஸ்ட்டு பால் கொஞ்சம் கொதிச்சா ஒன்றாவாது, நல்லா கொதிக்க வச்சு வெங்காயம் தக்காளி ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகிட பிறகு நெக்ஸ்ட்டு செகண்ட் பாலும் ஃபஸ்ட்டாக வந்த பாலும் ஆட் பண்ணிவிட்டு 2 பாலும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவிச்சு வச்ச முட்டையை தோல் உரித்து 2 பீஸாக கட் பண்ணி போட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வெறும் பச்சை எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. முட்டை செய்கிறதுனால ஸ்மெல் வருமோன்னு பயத்தில் பார்க்காதீங்க, நான் சூப்பராக இருந்துச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லைட்டாக பெப்பரு, கரம் மசாலா கொஞ்சம் போடலாம், நான் போடலை, வெறும் பெப்பர் மட்டும் தூவிட்டு இறக்கி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இன்னைக்கு என் பொண்ணு 3 இடியாப்பத்துக்கு பதிலாக 4 சாப்பிட்டா. ஃபஸ்ட்டு 2 தான் வச்சு கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அவள் விரும்பி சாப்பிட்டு பார்த்து நானும் எனக்கே ஷாக் ஆகிட்டேங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு தெரியும்னா என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.